தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாகுக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து இதயத்தையும் உம் புனித அந்தோனியாருடைய அந்த உருவத்தை தாங்கியிருக்கின்ற அவரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரிகளை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலும் எங்களுக்கு ஆமென். தந்தைக்கு மகளுக்கு தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ளவர்களே, முதலிலே check this. Hello. Hello check. Hello check. Hello check. Hello check. Hello check. Hello check. இயேசுவில் பிரியமானவர்களே, கைகளில் பலூன் வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு. கைகளில் பலூன் வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு. தயவு செய்து கொடி ஏற்றும் போது கொடி மரத்திற்கு அருகில் வந்து பலூனை பறக்கவிட கோயில் கமிட்டியார்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள்.
Yes, hello. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது புதிய கொடிமரமானது புனிதப்படுத்தப்பட நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே நாம் பக்தியோடு பங்கு பெறுவோம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவா, இந்த மாலை பொழுதிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். இதோ உம்முடைய புனிதர் எம் ஆலயத்தினுடைய பாதுகாவலர், இந்த தெருவுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய நவநாள் உற்சவத்தை கொண்டாடக்கூடிய நிலையிலே இந்த புதிய கொடி மரத்தை உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிறுவியிருக்கிறோம். எவ்வாறு இதோ உம்முடைய மக்கள், இஸ்ரவேல் மக்கள், இதோ இந்த தங்களுடைய விடுதலை பயணத்திலே அவர்கள் செய்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவர்கள் புதிய ஒரு வாழ்க்கை வாழ இதோ ஒரு கொள்ளிவாய் பாம்பை செய்து உயர்த்த கொடுத்தீர வெண்கலை பாம்பை, அதே போல் இந்த கொடிமரத்துடைய சிலுவையானது எல்லோருக்கும் மீட்பையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதாக இந்த புனிதருடைய கொடி பறக்கின்ற இந்த நிகழ்வின் வழியாக எல்லா மக்களும் புனித அந்தோனியாரின் பெருந்தரின் வழியாக அனைத்தையும் பெற்று வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் இந்த புதிய கொடிமரத்தை புனிதப்படுத்தி இந்த கொடிமரத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான அருளை மாசிரியும் கொடுப்பாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்று பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்விலே நம்முடைய புனித அருள் அந்தோனியாருடைய புகழ் பாடுகின்ற இந்த கொடிப்பாட்டை இதோ இப்போது வெளியிட இருக்கிறோம். இதற்கு உழைத்த ஒருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை ஜஸ்டின் சுதாகர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இதோடைய இசையெல்லாம் இதோ திமோத்தியும் அவரோடு இணைந்து நம்முடைய பிராங்க்லினும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த சிடியை நாங்கள் வெளியிடுகிறோம். சுப்பிரமணியபுரம் அருளானந்தர் ஆலய பங்கு புனித அந்தோணியார் ஆலய பணிக்குழுவினர் பெருமையோடு வழங்கும் அற்புதரை அதிசயம் புரிவரே புனித அந்தோணியார் புகழ் பாடும் குடிப்பாடல். பாடியவர் திரைப்பட பின்னணி பாடகர் நடராஜன் அவர்கள். பாடல் வரிகள் ஜஸ்டின் சுதாகர் ஓசிடி, இசை இயக்கம் திமோத்தியு மற்றும் கிறிஸ்டி மரிய பிராங்க்லின், கோரஸ் கௌரி தர்ஷினி ஸ்வேதா. எனவே நாம் கைத்தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம்.
அற்புதரே, அதிசயம் புரிபவரே, கோடி அற்புதங்கள் புரியும் பதுவை அந்தோணியாரே, உயரே கொடியோடு உயரச் செய்யும் எங்கள் வாழ்வையுமே, வானில் வரக்கும் வண்ணக் கொடி போன்று எங்கள் வாழ்வும் சிறக்க நல்வரம் பெற்று தருவாயே, நல்வரம் பெற்று தருவாயே, நல்வரம் பெற்று தருவாயே. அற்புதம் புரியும் அந்தோணியாரே, அண்டி வந்தோம் அருள் புரிவாயே, அற்புதம் புரியும் அந்தோணியாரே, அண்டி வந்தோம் அருள் புரிவாயே, ஆண்டவரை தன் கரம் ஏந்தியவரே, ஆண்டவரை தன் கரம் ஏந்தியவரே, குறை நீக்கி கரை போக்கி இறைகரம் சேர்ப்பாயே, குறை நீக்கி கரை போக்கி இறைகரம் சேர்ப்பாயே, அற்புதம் புரியும் ஐயா, உன் பாதம் நாடி வந்தோம், ஆசீரை பொழியும் ஐயா, உம்மையே நம்பி வந்தோம், நோய்களை தீரும் ஐயா, உம்மருள் வேண்டி நின்றோம், வல்லமை தாரும் ஐயா, வரம் கேட்டு கூடி நின்றோம், அற்புதம் புரியும் அந்தோணியாரே, அண்டி வந்தோம் அருள் புரிவாயே, அண்டி வந்தோம் அருள் புரிவாயே. ஆண்டவரை நீர் அனுதினமும் அறிவிக்கும் நல்லாசி பெற்றீர், அகிலத்தில் உந்தன் வார்த்தையாலே அற்புதம் பலவும் புரியச் செய்தீர், உந்துணை வேண்டி கூடி வந்தோம், உம்மருள் தந்து காத்திடுவாய், உன் கொடியும் உயர்வது போல் உயரச் செய்யும், உன் கொடியும் உயர்வது போல் உயரச் செய்யும், நலம் பல புரியும் ஐயா, நாதரி கரம் குவித்தோ, நன்றியால் துதிப்போம் ஐயா, குறைவின்றி காத்திடுவார், புனிதரி இறங்கும் ஐயா, உருவாழ்வு பெற்றிடுவோம், புதுமைகள் புரியும் ஐயா, புவியினில் மகிழ்ந்திடுவோம், அற்புதம் புரியும் அந்தோணியாரே, அண்டி வந்தோம் அருள் புரிவாயே, அற்புதம் புரியும் அந்தோணியாரே, அண்டி வந்தோம் அருள் புரிவாயே, ஆண்டவரை தன் கரம் ஏந்தியவரே, ஆண்டவரை தன் கரம் ஏந்தியவரே, குறை நீக்கி கரை போக்கி இறைகரம் சேர்ப்பாயே, குறை நீக்கி கரை போக்கி இறைகரம் சேர்ப்பாயே, அற்புதம் புரியும் ஐயா, உன் பாதம் நாடி வந்தோம்,
ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலா, அருள்மழை பொழியும் அன்பு கடலா, அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையானதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையானதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தியாக பலியில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புனிதர்களின் வணக்கத்துக்கு இரு முக்கிய நோக்கங்களை கூறுகிறது நமது திருச்சபை. முதலாவது, புனிதர்களின் புனித வாழ்வை பின்பற்றுவது. இரண்டாவது, புனிதர்களின் பரிந்துரையால் இறைமக்கள் பயனடைவது. போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகர் வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த வரலாற்று அறிஞர் வாஸ்கோடகாமா பார்ப்புகழும் புனித சவேரியார் வரிசையில் கார் மேகங்களிடையே தோன்றிய விடிவெள்ளியாம் நம் புனிதர் புனித அந்தோனியார் பிறந்த நகரமும் லிஸ்பன் தான். புனித அந்தோனியாரின் பிறப்பே சிறப்புதான். பிறந்த ஊரும் சிறந்த ஊர், பிறந்த நாளும் சிறந்த நாள். ஆம், உலக கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அன்னையாய் தாயாய் அருமருந்தாய் திகழும் நம் அன்னை மரியாளின் விண்ணேற்பு நாளான ஆகஸ்ட் 15ஆம் நாள் 1195ஆம் ஆண்டில் அவதரித்தார் நம் புனிதர் அந்தோனியார். எளிமையின் இருப்பிடமாய் திகழ்ந்த பிரான்சிஸ்கன் சபை உறுப்பினர்களால் கவரப்பட்ட நம் புனிதர் பெர்னினார்ட் என்ற தம் பெயரை அந்தோனியார் என மாற்றிக்கொண்டார். சிறந்த அறிவாற்றல், வேதாகம படிப்பில் புலமை, சபையில் சமையல் மற்றும் தூய்மை பணி என சுழன்றடித்த சூறாவளியாய் சபையோரின் மனதில் நாற்காலியிட்டு அமர்ந்து விட்டார் புனித அந்தோனியார். போதகர்களை கொடுமைப்படுத்தியவர்கள் முன்பு மீன்களுக்கு இறைவாக்கு உரைக்க மீன்கள் செவிமடுத்த காட்சி கண்டு பலர் முன்வந்து புனித அந்தோனியாரின் போதனைகளுக்கு செவி சாய்த்தனர். புனித அந்தோனியாரின் பக்தியால் பேசாத நாக்குகள் பேசின, கேட்காத செவிகள் கேட்டன, முடங்கின கால்கள் நடந்தன. தேவனின் இறை அரசை பரப்பிட தன் திறமைகள் தம்மை செலவழித்த திருவடியார் புனித அந்தோனியாரின் திருப்பாதத்தில் நம் வேண்டுதல்களை வைத்து இறைவனின் ஈடில்லா பலியில் நாம் இணைவோம். இந்த புனிதமான திருப்பலியானது புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக
ரீட்டா ஜோசப் ஜெரால்ட் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டி வேண்டல் பலியாக சுமதி ராஜேந்திரன் இக்குடும்பத்தார் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியார் பரிந்துரை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் உடல் சுகம் கொடுத்திருக்க நன்றியாக ஜெயந்தி பிந்தியா ஜோசிகா அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக இசபெல்லா மகன் வெளிநாட்டில் குடும்பத்தின் ஒற்றுமையாக சேர்ந்திருக்க நன்றி திருப்பலியாக ஆல்பர்ட் இசபெல்லா அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ராபர்ட் கிளைவ் ஷீலா அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருதி ஆண்டவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள் நன்றியாக யோலன்ற ஜெரமியா அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குணா ரூபி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சந்திரன் விமலாராணி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக ராஜ் ஃப்ளோமி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக இராணுவ சீட் கிடைத்ததற்கு நன்றியாக தனம் குடும்பத்தார் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இருதயராஜ் செல்வராணி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். நல்ல சுகம் வேண்டியும் அவருடைய கடையில் வியாபாரம் நல்முறையில் நடைபெற வேண்டி மும்தாஜ் பேகம் முகமது முஃப்ரக் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய தன் பிள்ளைகள் அதிக மதிப்பெண் பெற வேண்டி வேண்டல் திருப்பலியாக சர்புஸ்னி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை வர வேண்டியும் முகமது நசீப் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புது வீடு கட்டியதற்கு நன்றியாக அக்ஸலியா ராணி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் அற்புதத்தால் அமெரிக்காவில் இருக்கும் மகன் விஜய் ரோஸ்லின் குடும்பத்தார் இந்தியா வருவதற்கு விசா சீக்கிரம் கிடைக்க வேண்டல் பலியாக ரோசி சாமிநாதன் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பென்னி கிளாடி குடும்பத்தார் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். செல்வி வெர்ஜினியா சீக்கிரம் குணமடைய வேண்டல் பலியாக லூர்து மேரி ரோசி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜான் ஞானமேரி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். நடைபெற்ற குரூப் 2-2A தேர்வில் நிறைந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டி ஜாஸ்வின் அருளானந்த் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக ஜான் சில்வஸ்டர் உடல் சுகத்திற்காக சித்ரா குடும்பத்தார் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். கொன்சல்வாஸ் பெர்னா குடும்பத்தினருடைய நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். வேண்டல் பலியாக சாரின் சாந்தி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் அனைவரும் நல்ல உடல்நலத்துடன் செய்யும் தொழில் நன்றாக இருக்கவும் முன்னேற்றமடையும், படிக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கும் வில்லியம் மேரி ரமணி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக கென்னடி ஃப்ளோரா அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக மரிய சுகந்தி அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக தங்கள் குடும்பத்தினுடைய நினைத்த காரியம் நடைபெற வேண்டல் பலியாக ஆண்டனி சேவியர் அனிதா அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஜோசப் ஆடிட்டர் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக மார்சில் இயேசுராஸ் கிளாடி மிரியம் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜேக்கப் சுரேஷ் ராஜமாணிக்கம் இவர்களுடைய ஆண்மலைப்பாற்றிற்காக அம்லோர் பராணி இவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். சேவியர் செல்வராஜ் ஆன்ம இலைப்பாற்றிற்காக குழந்தை தெரஸ் நாதன் அடைக்கலராஜ் அவர்கள் இப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிறப்பான விதத்தில் இந்த கொடிமரம் நிறுவதற்கு நன்கொடை கொடுத்த உபகாரிகள் ஒவ்வொருவருக்கும் அதை வடிவமைத்த இந்த ஏவிஎம் கொடிமரம் அமைக்கின்ற முத்து அவரோடு இணைந்து பணியாற்றவர்களுக்கும் நம்முடைய ஆலய நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் ஒரு 15 நாட்களாக இதில் முனைப்போடு செயல்பட்ட ஆலய நிர்வாக பொறுப்பாளர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இன்னும் தொடர்ந்து இங்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக நாம் பெறுவதற்கு இப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவரை புகழ்ந்து போற்றி கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறைப்பாதத்திலே முழுமையான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களையெல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெயித்தராண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே,
எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மடியில் உள்ளவர் நீரே. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளின் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலைமேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை, மீண்டும் 16 முடிய. அந்நாட்களில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவி கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் போரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிப்பீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைவனம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய்.
நிம்சியின் மகன் ஏக்குவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலியாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினாராக அருள்பொழிவு செய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தில் நன்றி தெய்வமே, எந்த அன்பு தெய்வமே, எந்த அன்பு தெய்வமே. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன், வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். நெஞ்சங்கள் என்றென்றும் நேர்மை தேடும், நினைவுகள் விட்டு சென்றால் பாவம் சேரும். நெஞ்சங்கள் என்றென்றும் நேர்மை தேடும், நினைவுகள் விட்டு சென்றால் பாவம் சேரும். நினைவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு நிறைவும் இல்லை. நினைவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி நிறைவோடு வாழ்வேன், வாழும் என்னாலும் இனி நிறைவோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே,
கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தில் நன்றி தெய்வமே, இந்த நண்பு தெய்வமே, இந்த நண்பு தெய்வமே. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். Alleluia, 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 Alleluia. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. செபதேவின் மக்களது வேண்டுகோள். செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்பக்கமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், எங்களால் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் நீங்களும் குடிப்பீர்கள். நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் என் இடதுபுறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அது அருளப்படும் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பூசும் போதும் உன் நினைவே, ஒன்றை பேசும் போதும் உன் நினைவே, உண்ணும் போதும் உன் நினைவே, ஒன்றை எண்ணும் போதும் உன் நினைவே, எழும்போதும் உன் நினைவே, இறையே உன்னை தொழும்போதும் உன் நினைவே. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புதிய கொடிமரம் அர்ச்சிப்பு மற்றும் நம் புனிதனுடைய திருக்கொடியை புனிதப்படுத்தி அதை நாம் ஏற்றி இந்த 5 நாட்கள் சிறப்பாக கொண்டாட துவங்கி இருக்கின்றோம். இந்த புனித திருக்கொடியை குருவானவர் அர்ச்சிக்கின்ற பொழுது என்ன சொல்லி ஜெபித்தார்? என்ன சொல்லி ஜெபித்தார்? அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தார், நாங்கள் என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாமி, எங்களை கேட்காதீங்க. இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல எங்களுடைய மனங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. அப்போ நம்ம மனமெல்லாம் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும். அத்தோடு முடிக்கல. இந்த நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் தூய அந்தோனியாரை நினைவு கூர்ந்து, இந்த நாட்களில் அந்த கொடியை பார்க்கணும், அவரை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் தம் முன்மாதிரிகளை பின்பற்றி நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக ஆவார்களாக என்று சொல்லி குருவானவர் ஜெபிக்கின்றார். அப்போ இந்த கொடியை ஏற்றுகின்ற பொழுது எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த புனிதர்கள் வழியாக, அதுவும் குறிப்பாக தூய அந்தோனியார் வழியாக நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நாட்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த திருவிழாக்களிலே இந்த 5 நாட்களில் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு முக்கோண வடிவத்திலே பார்க்கின்றோம். மேன் இஸ் பண்டில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் நிறைந்த ஒரு மனிதன், அனுபவங்களால் ஆக்கப்பட்டவன் தான் மனிதன். எனக்கும் தூய அந்தோனியாருக்கும் உள்ள தாக்கம் என்ன அல்லது அனுபவம் என்ன? அந்தோனியாருக்கும் இயேசுவுக்கும் இருந்த அனுபவம் என்ன அல்லது தாக்கம் என்ன? எனக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த அனுபவம் என்ன, தாக்கம் என்ன? எனக்கும் அந்தோனியாருக்கும் இருந்த அந்த அனுபவம், தாக்கம் இந்த இயேசுவை நோக்கி என்பதை தான் இந்த 5 நாட்களில் நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். குருவானவர்கள் வெவ்வேறு மைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே அந்தோனியாருக்கும் இயேசுவுக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த உறவை மையப்படுத்தி நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவுடைய நோக்கம். எனவே இந்த திருவிழாவினுடைய முதல் நாளாகிய இன்று உங்களுடைய பங்கு தந்தை தெரிந்தே செஞ்சான்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் நாளை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையில் வளர துணை செய்யும் தூய அந்தோனியார், நம்பிக்கையில் வளர துணை புரியும் தூய அந்தோனியார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு நோயாளி போய் ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கிட்ட கேட்டான், எனக்கு அடிக்கடி மயக்கமாக வருது அப்படின்ட்டு. அவர் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கினார். பிளட் டெஸ்ட்லாம் பரிசோதித்து பார்த்துட்டு, உனக்கு சுகர் நிறையா இருக்குப்பா, உனக்கு சுகர் டேப்லெட் தர்றேன், நீ 1 மாதம் கழித்து இந்த மாத்திரை சாப்பிட்டு வா அப்படின்னார். இவன் போனான். போயிட்டு அடுத்த நாளே வந்து டாக்டர்கிட்ட பார்த்தான்,
என்னடா அடுத்த நாளே வந்துட்ட அப்படின்னு கேட்டார். இல்லை, இந்த டேப்லெட்லாம் சுகர் டேப்லெட்லாம் பாருங்கண்ணா. அவர் சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை கடைக்காரன் மாற்றி கித்தி கொடுத்து விட்டானோன்ட்டு வாங்கி அந்த டேப்லெட்லாம் பார்த்தாரு. சுகர் டேப்லெட் தான் போய் சாப்பிடுப்பானார். நல்லா பாருங்கள் டாக்டர். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அதை சாப்பிட்டேன், கசக்குது. நீங்கள் சுகர் டேப்லெட்னு சொன்னீங்க, இனிக்கல அப்படின்னா. இன்றைக்கி நம்ம திருவிழாக்களில் சில நேரத்தில் கொண்டாடுகின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, இதை ஒரு ஆடம்பரத்துக்காக கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அல்ல, மாறாக நமது விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விசுவாசத்தில் வளர்ந்தவர் தான் புனித அந்தோனியார். அந்த விசுவாசத்தில் வளர்ந்த அந்த அந்தோனியாரை பின்பற்றுகின்ற நாமும் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாற அவர் நமக்கு துணை புரிகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்ற அந்த 5 சொல் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் காற்றை மட்டும் சுவாசித்து உயிர் வாழ்வதை காற்றோடு கூட நம்பிக்கையும் நாம் சுவாசிப்பதால் தான் மனிதன் உயிர் வாழ்கிறான் என்று கூறுகின்றார்கள். எனவே நம்பிக்கை என்று சொல்கின்ற பொழுது சற்றும் அசையாத கவன குவிப்பு தான், ஒரு கவன குவிப்பை வழங்குவதுதான் நம்பிக்கை. எனவே நம் புனிதரை பார்க்கின்ற பொழுது அவர் இந்த அளவுக்கு உயர்த்தியது எது என்று சொன்னால் அவரது கவன குவிப்பு. சற்றும் அசையாத அந்த கவன குவிப்பு, அதாவது இயேசுவின் மேல் உள்ள அந்த கவன குவிப்பு தான் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தியது என்பதை நாம் அவருடைய வாழ்விலிருந்து புரிந்து கொள்கின்றோம். எனவேதான் ஜெர்மானிய பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், நம்பிக்கை மூடனையும் செல்வனாக்கும் என்று சொல்வார்கள். அதே போன்று இங்கிலாந்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது, மனிதனிடமிருந்து நம்பிக்கையை பிரித்து விட்டால் அவன் விலங்கிற்கு சமமாவான், மிருகத்திற்கு சமமாவான். எனவே யார் வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்து விட்டால் மன்னன் கூட கோழைதான். ஆனால் வென்றிடுவோம் என்று நம்பினால் யாவருமே மன்னர்தான். எனவே அன்பார்ந்தவர்களே, உணவை உட்கொண்டால் உடல் பலம் பெறுவது போல நாம் நம்பிக்கையை பெருக பெருக செய்தால் நாம் நிச்சயமாக நம்ம ஆன்ம பலம் பெற்றவர்களாக மாறுவோம். வில் பவர் என்று சொல்கிறோம்ல, இந்த வில் பவர் எதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற? நம்பிக்கையிலிருந்து நமக்கு பிறக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் புனித அந்தோனியார் அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்றோம், அந்தோனியாருடைய இந்த நம்பிக்கையினுடைய படிநிலைகளை நாம் பார்க்கின்றோம். அந்தோனியாருடைய அந்த நம்பிக்கையினுடைய படிநிலைகள் 3 விதமாக இருக்கின்றது. முதலாவதாக தூய அந்தோனியாருடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கின்றார். நல்ல கூரிய நுண்ணறிவு கொண்ட நல்ல ஒரு மாணவனாக இருக்கின்றார். இந்த மாணவனுக்கு ஒரு ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. ஆசை இல்லாத மனுஷன் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, அப்புறம் என்னது, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. இப்படி மனுஷனுக்கு ஆசைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அந்தோனியாருடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுதுக்கு அவருக்கு ஒரே ஆசை, பெரிய ஆசை என்னவென்றால் நான் குருவாக மாறுவது. இன்னைக்கு நமக்கு ஆசைகள்லாம் இருக்குது. நான் ஒரு பையன் ஒரு முறை கேட்டேன், நான் படிக்கின்ற பொழுது என்னுடைய வகுப்பில் போய் 4ஆம் கிளாஸ் படிக்கின்ற பொழுது சாமியாருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாம் சோஸ்திரம்னு சொல்லுவாங்க. எங்களை சின்ன பிள்ளைங்களா, அவர் பைக்கில் புடுன்னு போவார். அதனால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாமியாரான ஆசை. அப்போ 4ஆம் கிளாஸ் வரும்போது யாரெல்லாம் சாமியாரா வடிங்கன்னா கேட்டார். கிளாஸில் 45 பேர், எல்லாம் கை தூக்கினான், ஒருத்தனை தவிர எல்லாம் கை தூக்கினான். எல்லாம் சாமியாராக போகிறேன்னா, ஆனால் சாமியாராக போனது 2 பேர் தான். அப்போ ஒருத்தன் மட்டும் என்ன, நான் கொத்தனாராக போகிறேன் அப்படின்னா, அவன் மட்டும் தான் வித்தியாசமாக சிந்திச்சான். இப்போ பசங்களை போய் கேட்டால் யாரா சாமியார் வரேன் கையை தூக்குறான்னு ஒருத்தன் கூட தூக்க மாட்டேன்றான். பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை போய் கேட்டோம்னா, யாராவது சிஸ்டராக வரீங்களா கேட்டால் ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்க, அப்படி திரும்பிக்குது. எங்களை நம்மளே சாமியார் கேட்டுருவாரோன்ட்டு பயம். ஆனால் இப்படி அந்தோனியார் வாழ்விலை பார்க்கின்ற பொழுது ஒரு குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை.
அதனால் அவர் என்ன செஞ்சார், முதல்ல அகஸ்தினார் மடத்தில் போய் சேர்றாரு. அகஸ்தினார் சபையில் போய் சேர்ந்து குருவாயிட்டார். நமக்கு சில பேருக்கு ஆசை டாக்டர் ஆகணுன்ட்டு, ஆகிடுவோம், டாக்டர் ஆகிடுவோம். டாக்டர் ஆனால் என்ன செய்ய முடியும்? டாக்டர் ஆகிட்டேன், அடுத்தது என்னது? இதைத்தான் புனித அந்தோனியாரும் யோசித்தார். நான் சாமியார் ஆகிட்டேன், அப்போ அவருடைய விசுவாசத்துடைய முதல் நிலை என்று சொல்கின்ற பொழுது நான் ஒரு குருவாக வேண்டும். அந்த குருவாகின்ற ஆசை நிறைவேறிவிட்டது. அந்த குருவானவருடைய அந்த ஆசையிலே இரண்டாவது படிநிலையாக பார்க்கின்ற பொழுது குறிக்கோள் அவரிடம் இருக்கின்றது. அந்த குறிக்கோள் எப்படி அவருக்கு உதயமாகின்றது? பிரான்சிஸ்கனுடைய 5 துறவிகள் இந்த மொரோக்கோ நாட்டிலே அவர்கள் வேத சாட்சியாக மறிக்கின்றார்கள். அவருடைய திருப்பண்டம் அங்கே எடுத்து வரப்படுகின்றது, அதை பார்க்கின்றார். எனவே அகஸ்தினார் சபையிலிருந்து அவர் மாறி பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து தானும் வேத சாட்சியாக மாற வேண்டும் என்ற அந்த குறிக்கோளில் அவர் முன்னேற்றம் கண்டார். அவர் நம்பிக்கையிலே வளர்ச்சியை பார்க்கின்றோம். ஒன்று ஆசையாக இருக்கின்றது, அந்த ஆசை அந்த நம்பிக்கை இரண்டாவதாக பார்க்கின்ற போது குறிக்கோளாக மாறுகின்றது. ஒரு முறை கேட்டேன், ஒரு பையன்கிட்ட போய் கேட்டேன், சரி டாக்டர் ஆகணும்னா என்னத்துக்குடா டாக்டர் ஆகணும்? டாக்டர் ஆகிட்ட சம்பாதிக்கணும் சாமி. அப்போ டாக்டர் ஆகிறது எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்காக. அப்படியாடான்னு கேட்டேன். அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு இல்லை நான் நோயாளிகளை கவனிக்கிறதுக்கு அப்படின்னா. புனித அந்தோனியார் வாழ்விலும் பார்க்கின்ற பொழுது இந்த படிநிலை இருந்தது. அவருக்கு வேத சாட்சியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும், ஆப்பிரிக்க நாட்டிற்கு செல்ல வேண்டும், கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்பது வேறாக இருக்கின்றது. எனவே படிநிலையை பார்க்கின்ற பொழுது அவர் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது லட்சிய வாழ்வு. எல்லா மனிதருக்கும் இருக்க வேண்டிய அந்த 3 படிநிலைகள், அது எந்த நிலையாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையிலே நாம் வளர்கின்ற பொழுது 3 விதமான படிநிலைகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஆசைப்பட வேண்டும், இரண்டாவதாக குறிக்கோள் இருக்க வேண்டும், மூன்றாவதாக லட்சியம் இருக்க வேண்டும். புனித அந்தோனியார் வாழ்விலே பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக அவர் இத்தாலிக்கு வருகின்றார். வந்து கடவுள் அவருக்கு என்று திட்டத்தை வைத்திருந்தார். நீ இறை அரசை பரப்ப வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவருக்கு வல்லமை கொடுக்கின்றார், ஆற்றலை கொடுக்கின்றார், பேச்சு திறமை, இறை வார்த்தையை அறிவிப்பதிலே அவருக்கு மிக சிறப்பான வரத்தை கொடுக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று புனித சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கூறுவது போன்று அந்த அளவுக்கு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று அவர் சொல்கின்றார். சரி, உங்களில் எத்தனை பேர் புனித அந்தோனியார் கோயில் திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நற்கனை உட்கொள்கின்றோம். எத்தனை பேர் இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? தூக்குங்க பார்ப்போம், கை தூக்கு பார்ப்போம். இவ்வளோதானா? இயேசு என்னில் வாழ்கின்றார். அங்கிட்டு உள்ளவனும் இல்லையா இயேசு என்னில் வாழ்கிறார்ன்ட்டு? கையை போடுங்க, சந்தோஷம். சரி, அடுத்த கேள்வி, இயேசுவின் இதயத்தில் நீங்களாம் யாரெல்லாம் வாழ்கிறார்கள்? இயேசு உங்கள் இதயத்தில் வாழ்கிறார். எல்லாம் கை தூக்குனீங்க, எனக்கும் நானும் கை தூக்குறேன். ஆனால் யாரெல்லாம் இயேசுவின் இதயத்தில் வாழ்கிறார்கள்? யாரு? நீங்களாம் வாழ்றீங்களா? வாழ்றீங்களா? சண்டை போட்டீங்க வீட்டில், குடும்பத்தில் எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றி சொல்லிட்டு நாம் இயேசுவுக்கு முரணாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், இயேசுடைய இறை வார்த்தை மதிப்பீடுகளுக்கு முரணாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். புனித அந்தோனியார் அப்படி இல்லை, கீழ்ப்படிதல் உள்ளவாக இருந்தார். அவருடைய புதுமைகளை பார்க்கின்ற 13 புதுமைகள் சொல்லுவாங்க அவருடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது. ஏன்னா அவர் தங்கியிருந்த மடத்தில் மக்கள் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட வந்து இருந்தாங்க, புதுமை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒரே இடையூறாக இருந்துச்சு. உடனே அந்த மட அதிபர், அந்த தலைவர் சொன்னார், ஒரு நாளைக்கு நீ 13 தான் செய்யணும், 13 புதுமைகள் தான் செய்யணும், அதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். உடனே என்ன செஞ்சிட்டார்? 13 புதுமை செஞ்சுட்டார். ஒரு புதுமை அடுத்த புதுமைக்கு என்ன செய்ய, ஒரு பையன் மேலே தவறி விழுந்துட்டு, அந்தோனியாரே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னான். இவர் என்ன செய்ய முடியாது, அந்த இல்ல தலைவர் சொல்லிட்டாரு காப்பாற்ற முடியாது, அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டார். அவன் எங்கே தொங்கிட்டு இருக்கான்? கீழே விழுந்தா நடுப்புற தொங்கிட்டு இருக்கான். அந்தோனியார் கூப்பிட்டுட்டான், அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கான். அவர் என்ன செஞ்சார்? நேராக வந்து அந்த இல்ல அதிபர்கிட்ட, இல்ல தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, நான் அந்த புதுமையை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒருத்தன் அந்தரங்கத்தை தொங்கிட்டு இருக்கான், போய் செய்யுங்கன்னு சொன்னான். அப்புறம் அவனை பத்திரமா இறக்கி விட்டாரான். அவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார்.
அந்த அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோர்களை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களா? இல்லை கணவன் மனைவி அவர்களுக்கு இடையே இருக்கின்ற பரஸ்பர உறவிலே ஒருவரை மதிக்கின்றார்களா? இதையெல்லாம் புனித அந்தோணியார் வாழ்விலே பார்க்கின்றோம். நம்பிக்கை வாழ்விலே நாம் வளர வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும். அது புனித அந்தோணியார் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அப்படி இந்த படிநிலைகளை பார்க்கின்ற பொழுது அந்த படிநிலையிலே அவர் ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய விசுவாச வாழ்வு முன்னேற்றம் அடைகின்றது. நாம் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது நம்முடைய விசுவாசத்திற்கும் நாம் இப்பொழுது வளர்ந்த பிற்பாடு நமக்கு இருக்கின்ற விசுவாசமும் வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த வித்தியாசம் என்பது படிநிலையாக மாற வேண்டும். அந்த 3 விதமான படிநிலையில் ஆசைப்பட வேண்டும், அது குறிக்கோளாக மாற வேண்டும், அது லட்சியமாக. ஒருவன் டாக்டர் ஆகிட்டா சம்பாதிப்பதற்கல்ல, டாக்டராவது ஆசை ஆகிட்டு குறிக்கோள் என்பது சம்பாதிக்கிறது, நோயாளிகளுக்கு உதவி செய்வது. ஆனால் லட்சியம் என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது. எனவேதான் புனித அந்தோணியார் வாழ்விலை பார்க்கின்ற பொழுது 35 வயதிலே அவர் இறந்து விடுகின்றார். அந்த அளவுக்கு கடவுள் மீது தீராத தாகம் கொண்டிருந்தார். எதற்காக? அவருடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தார். எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதிய திரும்ப 3ஆம் அதிகாரம் 13 - 14 முடிய பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கின்றார்? இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று நான் நினைக்கவில்லை, முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று அவர் கூறுகின்றார். இதைத்தான் புனித அந்தோணியாருடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது அவருடைய நம்பிக்கை என்பது இன்னுமாக அந்த பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி அவர் தன்னுடைய வாழ்வை செலுத்தி கொண்டிருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாருடைய வாழ்விலே அவருடைய நம்பிக்கை வளர்ச்சி என்பது நமது நம்பிக்கையை தூண்டி எழுப்புகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாம் இதை மனதில் கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் அந்தோணியாரை உற்று நோக்குகின்ற பொழுது அவர் எவ்வாறு அந்த நம்பிக்கையில் வளர்ச்சி அடைந்தாரோ நாமும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பங்கிற்கு மறைவுரை ஆற்றுவதற்காக சென்றிருந்தேன். அந்த மறைவுரை ஆற்றி சென்றுகின்ற பொழுது சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சரி டைம் இருந்துச்சு பூசை வைப்பதற்கு. அப்போ அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் ஒரு சின்ன பையன் வந்து சொல்லியிருந்தான், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அப்படின்னா. எனக்கு புரியல, என்னடா அப்படின்னு. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் அப்படின்னா. என்னடா சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதா சாமின்னா. தெரிலடான்னு. படம் பார்க்க மாட்டீங்களான்னு. பார்ப்பேன்டா, பார்க்காம இருக்க மாட்டேன். நீங்கள் பார்க்கலையாண்ணா. அப்போ அவன் சொன்னான், என்ன படம்? மாநாடு. கரெக்டாக சொல்கிறாங்க. மாநாடு படத்தில் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. ஆனால் அந்தோணியார் வாழ்வில் எப்படி இருந்துச்சுன்னா, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாராவது வாசிங்க பாப்பா சத்தமா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ரிப்பீட்டு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ரிப்பீட்டு. இது நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாம் புனிதருக்கு கொடுக்கிற அந்த அவருக்கு இருந்த நம்பிக்கையை போன்று நாமும் நம்பிக்கையில் வளர முடியும். எனவேதான் பாரதி சொல்லுவான், சிந்தனை தெளிவாக்கு அல்லது செத்த உடலாக்கு என்று சொல்லுவான். எனவே சிந்தனை தெளிவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் புனிதரிடம் இருந்த அந்த இறைவன் மீது உள்ள அந்த நம்பிக்கையை, நமது நம்பிக்கையை தூண்டி எழுப்ப வேண்டும். நாம் எந்த அளவுக்கு என்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று ரிப்பீட் 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 ரிப்பீட்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி என்றால் நம் வாழ்வினுடைய ஹார்ட் பீட் என்னவா இருக்கணும்? அதைத்தான் இருக்கணும். வாழ்வினுடைய அந்த ஹார்ட் பீட் என்னவா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற அந்த சொல் நம்முடைய மனதிலே உதித்து அடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நமது நம்பிக்கை இன்னுமாக வளர்ந்து புனித அந்தோணியாரிடம் இருந்த அதே நம்பிக்கை நம்மையும் தூண்டி எழுப்பும் என்ற விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். இறைவன் நிறைவான ஆசீர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். தூய அந்தோணியார் கோடி அற்புதர் என்று நாம் பலமுறை கேட்டிருந்தாலும் நாம் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை, புதுமைகளை அவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். இந்த புதுமைகளை எல்லாம் செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து நமக்காக பரிந்து பேசி நம் புனிதர் வழியாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார்.
எனவே நம் புனிதர் வழியாக நமது தேவைகளை இறைவன் பால் எடுப்போம். ஆண்டவரின் ஊழியத்திற்காக அருள் பொழிவு செய்யப்பட்ட திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், அருட் சகோதர சகோதரிகள், இன்றைய திருவிழாவின் முதல் நாள் கொடியை அர்ச்சிக்கும் அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ் தந்தையரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இன்னும் அவர்களுக்கு ஆவியானவர் துணை கொண்டு இறை வார்த்தையை அறிவிக்கவும் நல்ல உடல் சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை இறுக பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் என்ற இறைவார்த்தைக்கேற்ப புதிய ஆண்டில் நுழைய இருக்கும் எம் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து நம்பிக்கையில் வளரவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும் இறை அழைத்தலுக்கு ஒப்புக்கொடுக்கவும் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும் என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் இளைஞர் இளம்பெண்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவ்வுலக மாய கவர்ச்சிகளில் பிள்ளைகள் வீழ்ந்து விடாமல் கடவுளுக்கு அஞ்சி நடக்கவும், பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார் என்ற இறைவார்த்தைக்கேற்ப கொரோனா என்ற கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டியும், இன்னும் பலவிதமான நோய்கள் தாக்காமல் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மற்றும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வரும் உம் பிள்ளைகள் நோயிலிருந்து விடுதலை பெற்று நம்பிக்கையுடன் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நீர் உம் புனிதர் வழியாக நீர் மகிமை அடைகின்றீர். இதோ நாங்கள் எங்களது தேவைகளை எம் புனிதர் வழியாக உம்பால் எழுப்பியிருக்கின்றோம். இவற்றை ஏற்று நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா என் நேச நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் நேச நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா என் நேச நாயகா, உள்ளமெனு கோவிலில் நீ வருவாய். மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. கோதுமை மணி போல நானும் வந்தே, திராட்சை கொடியோடு இணைந்து நின்றே. வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தே, தேடி உம்மிடம்
வருகிறேன் தருகிறேன் கேட்டருள்வா என் இறைவா இறைவா எல்லாம் தந்தேன் உம்மிடம் தந்தேன் ஏற்பார் என்ன தருவேன் இறைவா என் நேச நாயகா உள்ளமெனு கோவிலில் நீ வருவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் புனித நினைவு கொண்டாட்டத்தில் பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தையும் தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஹோசானா 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 ஹோசானா. தூயவர் 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 தூயவர். வான்படைகளின் கடவுளமானவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னத
உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள், குறிப்பாக இதவும் பாதம் வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும், அந்தோனியாருடைய பக்தர்களையும், இந்த திருப்பலியை வேண்டல் பலியாக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த கொடிமரம் அமைக்க நன்கொடை கொடுத்த நன்கொடையாளர்கள், உபகாரிகள் ஒவ்வொருவரையும், இந்த கொடிமரம் அமைக்க முனைப்போடு ஈடுபட்ட ஏபிஎம் தொழிற்சாலையினுடைய உரிமையாளர் முத்து, அவருடைய பணியாளர்கள்,
இந்த புனித அந்தோணியாருடைய சிற்றாலயத்துடைய ஆலய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். நம்முடைய வல்லமை கிருபை புனித அந்தோணியாரின் பெருதின் வழியாக எங்களுக்கு எப்போதும் கிடைத்து நாங்கள் நம்பிக்கையிலே தொடர்ந்து வளர துணை புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இந்த கிளை பங்கின் பாதுகாவலரான நாங்கள் கொண்டாடக்கூடிய புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் மற்றும் பிற புனிதர்கள் புனிதைகள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்றென்றும் புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். இந்த உலகம் தர முடியாத நிலையான அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. இது எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பலகீனங்கள், பாவங்கள் இவற்றையெல்லாம் நீர் பாராமல் உமது திருச்சபையாகிய நாங்கள் உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமை அளித்திருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
வாழ்த்தை தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்கிய மெய்யான செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தங்களை காத்து முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்வதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது நடைபெறுகின்ற நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்துவர் மட்டும் இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மத பிற சபை சகோதர சகோதரிகள் சிறப்பாக நம் புனிதரிடம் பரிந்துரை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா, நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என்னுயிர்
என்னுயிர் இயேசுவே வா 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 இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வா வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியா எனில் வா வா அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியா எனில் வா வா அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாய் எனில் வா வா அனுதின உணவாய் எனில் வா 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 இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வா 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 இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வா வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா 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 இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வா 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 இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வா வா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றி காத்திடும் மரண வேலைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நம்முடைய 47வது வார்டு மாமன்ற உறுப்பினர், நம்முடைய வீட்டு பிள்ளை, நம்முடைய உடன்பிறவாத சகோதரர் இந்த பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே எந்த நேரமும் நாம் அழைத்தாலும்
இந்த சுப்பிரமணியபுரம் 47வது வார்டை தூய்மையான பகுதியாக மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அன்பு சகோதரராக அவர் நம்மிடம் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எந்த பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு அன்பு நண்பராக இருக்கிறார். இந்த ஆலயத்துடைய விழாவிற்கு செய்யக்கூடிய எல்லா தூய்மை நிகழ்வுகளையும் செய்திருக்கிறார். நாம் எல்லா காரியங்களையும் நம்மிடம் ஒரு நேசத்தோடு பாசத்தோடு அணுகும்போது மகிழ்ச்சியோடு முகமகிழ்ச்சியோடு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிகழ்விலே சகோதரர் செந்தில்நாதன் MBA அவர்கள் நம்மோடு வந்து இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறார். எனவே உங்கள் சார்பாக, எங்களுடைய சார்பாக, இந்த ஆலய நிர்வாக பொறுப்பாளர்கள் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களை நாம் கைத்தட்டி தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை நன்றி அவருக்கு தெரிவிப்போம். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் இங்கு வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு நம்பிக்கை என்றால் என்ன, புனித அந்தோணியார் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருந்தார், ஆசை என்ற நம்பிக்கை, குறிக்கோள் என்ற நம்பிக்கை, லட்சியம் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கொண்டிருந்தால்தான் அவர் கேட்டதெல்லாம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, ஒரு வருடத்திலே திருச்சபையிலே புனிதர் ஆகியது இவர் மட்டும்தான். ஏன், அவர் உயிரோடு இருக்கும்போது மழையே நில் என்றால் இறைவாக்கினை போல நின்றது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்திருக்கிறார். எனவே இந்த நாளில் இந்த நிகழ்வு மத்தியில் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இத்தாலியில் இருக்கிற பதுவாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு நான் சென்ற நாளிலிருந்து அதை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஆலயம், அந்த அழியா நாக்கு, அவருடைய கல்லறை அற்புதம் நிறைந்த இடம். எனவே நம்முடைய சிறிய திருத்தலமும் அதே அற்புதங்களை கொண்டது. எனவே இதற்கு இரட்டிப்பான ஒரு நிகழ்வு, ஒரு புதிய கொடிமரம், ஒரு அருள் நிறைந்த நிலை. எனவே இந்த நாளிலே நம்மோடு இணைந்து கொடியை புனிதப்படுத்தி இந்த திருப்பலியை நிறைவேற்றி இந்த நல்ல மறைவுரையை, நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இந்த அந்தோணியார், இவரை பக்தியோடு வணங்கும்போது நாமும் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், சமுதாயத்திலே பணியாற்ற வேண்டும் என்று சிறப்புமிக்க மறைவுரையை வழங்கிய இதோ இந்த கந்தர்வக்கோட்டை ஜெகன்மாதா ஆசிரமத்தினுடைய அதிபர் தந்தை, என்னுடைய நண்பர், நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். எனவே நம்முடைய சார்பாக நம்முடைய நன்றியை வாழ்த்தையும் தெரிவிக்க திரு திவ்யாந்த் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிப்பார்கள். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று கிளரிஷன் சபையை சார்ந்தவர் சிஸ்ராஜ், அவர் கள்ளுக்கொள்ளி பங்கு இருந்தாலும் நம்முடைய பங்கிலே உறுதி புஸ்தெல்லாம் வாங்கியிருக்கிறார். இந்த பங்கிலே வாழ்ந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார். எனவே நம்முடைய மகிழ்ச்சியை அவர் இன்னும் ஆழமாக்கியிருக்கிறார். எனவே அவருக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை நெல்சன் அவர்கள் அணிபடி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு, கொடிப்பாட்டு. இதை வடிவமைத்தவர், எழுதியவர் நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை ஜஸ்டின் சுதாகர் அவர்களுக்கு நம் கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவிப்போம். அத்தோடு இதை அமைக்க உதவி செய்த இதோ ஒரு இசையமைப்பாளர், பாடகர், இன்னும் ஒரு ஸ்டுடியோவுடைய உரிமையாளர் திரு திமோத்தி அவர்களுக்கு உங்கள் சார்பாக, எங்களுடைய சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பொன்னாடு அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அவரோடு இணைந்து ஒரு நல்ல நண்பராக, சகோதரராக இணைந்து பணியாற்றி கொடுக்கிற நம்முடைய இணை கொயர் மாஸ்டர் பிராங்க்லின் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சி அடைவோம்.
இன்று புதிதாக வெளியிடப்பட்ட இந்த கொடி பாடல் GGAB ஸ்டுடியோ என்ற யூடியூபில் சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. பார்த்து கண்டுகளித்து இன்னும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நாம் விரும்புகின்ற காரியங்களை பெறுவதற்கு இது ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதை எண்ணுகிறேன். இந்த கொடிமரம் நிறுவன திருப்பணிக்கு உதவிய சிறப்பு நன்கொடையாளர்கள், புதிய கொடி உபயம் செய்த ஜெயந்தி பிந்தியா குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றி. புதிய கொடி பாடலுக்கு உபயம் செய்த தாமஸ் அருண் பிரசாத் கனடா வாழ்கின்ற அவருக்கு எங்களுடைய நன்றி. வர்ணக்கவி டென்மார்க்கில் வாழ்கின்ற அவருக்கு எங்களுடைய சிறப்புமிக்க நன்றி. கொடிமரம் அமைக்க அதிகமாக உதவி செய்த வெர்ஜினியா குடும்பத்திற்காகவும், ஜோசப் ஜெரால்டு குடும்பத்தினர், மைக்கேல் எலிசபெத் குடும்பத்தார், ஜேம்ஸ் அந்தோனி ஷீலா ராணி குடும்பத்தார், அண்ணாதுரை ராணி கிரேஸ் குடும்பத்தார், செபஸ்தியான் குடும்பத்தார், அன்னம்மாள் அந்தோனி சேவியர் குடும்பத்தார், ராஜ்குமார் குடும்பத்தார், நெல்சன் நிர்மலா குடும்பத்தார், சார்ல்ஸ் குடும்பத்தார், இவர்களுக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். மேலும் கொடிமரத்திற்கும் திருவிழாவிற்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் எல்லா அந்தோணியார் பக்தர்களுக்கும் இறை மக்களுக்கும் இந்த 5 நாள் நவநாள் உற்சவ கொண்டாட்டத்திற்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். பிரியமானவர்களே, இந்த கொடிமரம் கடந்த ஆண்டே நாம் நிறுவ வேண்டும். கொரோனா காலம் என்பதால் அந்த 2 ஆண்டுகள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த ஆண்டு மே மாதம் இதை திட்டமிட்டோம். எனவே இறைவன் விரும்பினார், ஆகவே புனிதரும் பரிந்துரை செய்தார். ஆகவே அழகிய இந்த கொடிமரத்தை நாம் நிறுவியிருக்கிறோம். இதனுடைய தொகை 2,50,000. மற்ற இந்த காங்கிரீட் தளம் எல்லாம் போடுவதற்கு ஒரு 50,000க்கு மேல் ஆகியிருக்கிறது. ஏறத்தாழ 3,25,000க்கு மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் கணக்கு அவர்கள் பார்க்கவில்லை. எனவே இதில் ஒரு சிலர் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறோம். இதுவரை 80,000 ரூபாய் வந்திருக்கிறது நன்கொடையாக. மீதி தொகையை அந்த சகோதரர் முத்து அவர்களிடம் கொடுக்க வேண்டும். ஒரு வாரம் பொறுங்க, 5 நாளிலே அந்தோணியார் அற்புதம் செய்வார். உங்களை இன்றிலிருந்து அவர் பேசுவார். நீங்கள் தாராளமாக இதற்கு உதவி செய்யுங்கள். இது வருடம் செய்கின்ற ஒரு நிகழ்வு கிடையாது. நம்முடைய சந்ததி தொடர்ந்து, நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கொடிமரம். எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் அந்த கொள்ளிவாயு பாம்பை பார்த்து அவர்கள் உயிர்ப்பு பெற்றார்களோ, அதே போல சிலுவையை பார்த்து உயிர்ப்பு பெறுகின்ற போது இந்த நிகழ்வு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியது. எத்தனையோ வேளாங்கண்ணி, எத்தனையோ திருத்தலத்திலே கொடிமரத்தை என்ன செய்வார்கள்? பக்தியோடு பிறமத சௌகரியம் என்ன செய்வார்கள்? அதை தாலி பாக்கியத்திற்காக கட்டுவார்கள், குழந்தை பாக்கியத்தை கட்டுவார்கள். ஆகவே இந்த கல்தூண், இந்த வீர சைவீசம் என்று சொல்லக்கூடிய நிகழ்விலே இருக்கிறது. நீ சொல்லும் பெயர் என் பெயர், நீ இடும் கல் என் கல் என்று கடவுள் சொல்வார். அதிலே நான் குடியிருப்பேன் சொல்வார். ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். எனவே மீண்டும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 5 நாட்கள் இன்றோடு சேர்த்து தாராளமாக இந்த கொடிமரத்திற்கும் இந்த விழாவிற்கும் நன்கொடை கொடுக்கும்படியாக பணிவோடு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து புனித அந்தோணியாரின் பரிந்துரையின் வழியாக நாம் இந்த 5 நாட்கள் ஒரு சிறப்பு மிக்க நாட்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கு கொண்டு புனித அந்தோணியாரின் வழியாக இறைவனை போற்றி புகழ்வோம், சாட்சியாக வாழ்வோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கை கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பெற்றருள் வாழ்வை பிறருடன் பகிர்ந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அடியவர் எங்களின் காவலரே, அந்தோணியாரே தூயவரே. அடியவர் எங்களின் காவலரே, அந்தோணியாரே தூயவரே. கோடி நன்மைகள் புரிபவரே, குழந்தை இயேசுவை கொண்டவரே. கோடி நன்மைகள் புரிபவரே, குழந்தை இயேசுவை கொண்டவரே. அடியோர் எமது நல்துணையே, நாளும் புகழ்வோம் உம் புகழை. அடியவர் எங்களின் காவலரே, அந்தோணியாரே தூயவரே.